வாழ்க்கையில் திருமணம் பண்ணணும்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது. பாவம் 40 வயசை தாண்டிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை. ஆண்களுக்கு 30 வயசை தாண்டிடுச்சு, பெண்களுக்கும் திருமணம் நடக்கலை. இது மிக முக்கியமான காரணம் புரிதல் இல்லாதது தான். இன்றைய காலத்துக்கு ஏற்றபடியான புரிதல் உங்கள் 2 பேர்த்துக்குமே இல்லை. ஆண்கள் இன்னும் பூமராகவே இருக்கீங்க, ஆனால் பெண்கள் ஒவ்வொரு ஆடம்பரமாகவும் ஒவ்வொரு அட்வான்ஸ் லெவலும் இருக்கீங்க. ஆனால் யதார்த்த உண்மை சம்மந்தப்பட்டது தான் வாழ்க்கை. இந்த யதார்த்த உண்மை சம்மந்தப்பட்ட இந்த வாழ்க்கையை உண்மையை சொல்லி உங்களுக்கு முடிச்சு வைக்கிறது தான் இந்த சனாதன ரிஷி மகாசபாவோட வேலை. இது புரோக்கர் நிறுவனம் கிடையாது. முதல்ல புரோக்கர் நிறுவனம் கிடையாது, கல்யாண புரோக்கர் நிறுவனம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க ரிஷிகள் ஏற்பாடு பண்ணக்கூடிய திருமண வேலை இது. இதுக்கு நீங்கள் மனம் வந்து உங்களை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆணையோ பெண்ணையோ சிறந்த வரனா அமைச்சு கொடுப்போம். இதுக்காக நாங்கள் நன்கொடை தான் வாங்குகிறோம், எக்காரத்தை கொண்டும் கமிஷன் வாங்குவது கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜாதி பேதம் இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறோம்னு எண்ணம் உள்ளவங்க, உங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, நம்பி வாங்க. சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தர நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அம்மாவோட முடிவு, அப்பாவோட முடிவு, அவங்கள்ட்ட கேட்டு சொல்ல இவங்கள்ட்ட கேட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெற்றோர்களே இன்றைய காலத்தில் முதிர்ச்சி இல்லாதவங்களாக இருக்காங்க. நான் அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லலை, முதிர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 70 வயசு 80 வயசு முதிர்ச்சி இல்லாமல் பையனை 50 வயசுக்கு கல்யாணம் பண்ணாத பெற்றோர்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 47 வயசு 47 வயசில் ஒரு ஆணுக்கு தான் கல்யாணம் முடியல, நல்ல வேலை வாய்ப்பு இருந்தோம். அதுக்கு காரணம் என்ன? பெற்றோரோட முதிர்ச்சி இல்லை. ஒரு பெண்ணை அதே மாதிரி தான் நீங்கள் 40 வயசுல கூட சில பெண்கள் இருக்காங்க. உங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, மறு திருமணமாக இருந்தாலும் சரி, சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்குரிய உதவியவும் சரி, வழியவும் சரி, ஏற்பாடையும் சரி நாங்கள் செஞ்சு தரோம். அதனால் தைரியமாக நம்பி வாங்க. உங்களுக்காக வளைஞ்சு கொடுக்க நாங்கள் ஒன்றும் புரோக்கர் கிடையாது. நல்லா கவனிச்சுன்னா, உங்களுக்காக வளைஞ்சு கொடுக்க நான் ஒன்றும் கல்யாண புரோக்கர் கிடையாது. உங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ரிஷிகள் நாங்கள். அதை புரிஞ்சு வாங்க. நல்ல வரலாம் உங்களுக்கு அமைச்சு தரோம், நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரோம். திருமணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் மட்டும் சரியாக இல்லைன்னா மொத்த வாழ்க்கையுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். பணமே இல்லாமல் கூட நல்ல திருமணம் கொஞ்சம் வாழ்ந்துடலாம். ஆனால் பணம் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை தோணாமைன்னா மொத்த வாழ்க்கையை வீணாக போயிடும். இது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. வாங்க, மொத்த வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு எங்களை நாடி வாங்க. சந்தோஷமாக போங்க. பேரன்புடன் உங்களை அழைக்கிறேன். கேஜி.